ஹாய் ஹலோ வணக்கம் அன்புள்ள நண்பர்களே, உங்கள் அனைவரையும் பிக்சல் டு பெர்ஃபெக்ஷன் சேனலுடைய இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களை வருகவென்று வரவேற்கின்றேன். என்னை பற்றி தெரியாதவர்களுக்கு நான் ரியாஸ். நான் கிட்டத்தட்ட 20 வருடங்களாக வெப் டிசைனிங், வெப் டெவலப்மெண்ட் துறையில் வேலை செய்து வருகின்றேன். நான் பெற்ற அனுபவங்களையும் கற்ற கல்வியையும் உங்களோடு ஷேர் செய்து கொள்ளலாம் என்ற ஆவலில் இந்த யூடியூப் சேனலை தொடங்கி நடத்தி வருகின்றேன். நாங்கள் ஏற்கனவே கலர் ஸ்கீம் ஒன்று கிரியேட் பண்ணுவது எவ்வாறு என்பது பற்றி பார்த்தோம். அது ஒரு பேசிக் கலர் ஸ்கீம். அப்படி கிரியேட் பண்ணிய கலர் ஸ்கீமை ப்ரொஜெக்டருக்கு பாவித்துக் கொள்ளும் வகையில் எவ்வாறு எக்ஸ்போர்ட் பண்ணுவது என்பது வரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடராக அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணிய கலர்களை, அந்த கலர் ஸ்கீமை எப்படி ஃபிக்மாவுக்குள் கொண்டு வருவது, அதனை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொள்வது, அதாவது டிண்ட்களையும் ஷேடுகளையும். டிண்ட்கள் என்றால் ஒயிட்டின் பர்சன்டேஜிலே ஆட் பண்ணும் போது வரக்கூடியவை, ஷேடுகள் என்றால் பிளாக்கின் பர்சன்டேஜ்களை ஆட் பண்ணும் போது வரக்கூடியவை. இவ்வாறான கலர்களை அடிஷ்னலாக கிரியேட் பண்ணி அவற்றையும் அனைத்து கலர்களையும் எவ்வாறு நாங்கள் ஃபிக்மாவுடைய லைப்ரரிக்குள் கலர் ஸ்டைல்களாக சேமித்து வைத்துக் கொள்ளலாம், சேவ் பண்ணி வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றியும் நாங்கள் இன்னும் இந்த வரக்கூடிய வீடியோக்களில் பார்ப்பதற்கு இருக்கின்றோம். அதே போல் அவற்றை எவ்வாறு ப்ரொஜெக்டுகளில் இலகுவாக பாவித்துக் கொள்ளலாம் என்பதை பற்றியும் நாங்கள் பார்ப்பதற்கு இருக்கின்றோம். என்னோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள், உங்களது ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணிக்கொள்ளுங்கள், வீடியோக்களை உங்கள் நண்பர்களோடு மற்றவர்களோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் இப்போது வீடியோக்குள் போவோம். மிக்க நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ஸ்க்ரீனுக்குள்ளே போயிடுவோம். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, நாங்கள் க்ரியேட் பண்ண கலர் ஸ்கீம் அது ஒரு ப்ரைமரி கலர் ஸ்கீம். அதில் 2 கலர் 3 கலர் இருக்கலாம். அந்த கலர் ஸ்கீமை வேண்டிய ஒரு ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ நாங்கள் ஃபிக்மாவில் அதை எப்படி கொண்டு யூஸ் பண்ணுறதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். என்னடா ஃபிக்மாவோட சப்லெசன்ஸாக தான் நாங்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் சேர்ந்து ஜாயின் ஆகி நாங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நான் என்ன சொல்கிறேன்றதை நல்லா புரிஞ்சுக்கொள்வீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ. இப்போ நாங்கள் திரும்ப போயிட்டு நாங்கள் colors.adobe.com போயிட்டு ஒரு கலர் ஸ்கீம் க்ரியேட் பண்ணுவோம். color.adobe.com, கலர்ஸ் இல்லை, color.adobe.com. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, நீங்கள் ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் உங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அந்த ஃப்ரீ அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நாங்கள் இங்கே பாருங்கள், நான் ஃப்ரீ அக்கௌண்ட்டில் நான் லாக் ஆகிருக்கிறேன். ஃப்ரீ அக்கௌண்ட்டில் என்னோட அக்கௌண்ட்டில் லாக் ஆகிருக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரீ அக்கௌண்ட்டில் இருந்தாலும் லாக் ஆகி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகே, இப்போ நாங்கள் ஒரு பேசிக் கலரை நாங்கள் கொடுத்துக்கொள்வோம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம், ஒரு கம்பெனி உங்களுக்கு அவங்களோட பிராண்ட் கலரை கொடுத்துருக்கிறாங்க. 2 கலரோ 1 கலரோ ஏதோ ஒரு கலர் கொடுத்துருக்கிறாங்க. அந்த கலரை வச்சு நீங்கள் ஒரு ஸ்கீம் க்ரியேட் பண்ண போகிறீங்க. இப்போ நாங்கள் வச்சுக்கொள்வோம், சாதாரணமாக இது தான் இப்போ மெயின் கலர். இந்த பேஸ் கலரை வச்சு தான், நீங்கள் பாருங்கள் பேஸ் கலர்னு காட்டுது, இந்த பேஸ் கலரை வச்சு தான் மற்ற ஹார்மோனியஸ் கலர் எல்லாமே க்ரியேட் ஆகும். சரியா? இப்போ நாங்கள் பேஸ் கலர் என்னன்றதை நாங்கள் தீர்மானிச்சுக்கொள்வோம். பேஸ் கலருக்கு காட்டுறதுக்கு இங்கே பாருங்கள், சின்ன ஒரு எரோ ஒன்று காட்டுது, அம்புக்குறி ஒன்று காட்டுது இந்த இடத்துல. இப்போ நாங்கள் இதை வச்சு இதை இழுத்து கொண்டு போய்ட்டு தேவையான இடத்துல வச்சு பேஸ் கலரை க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லை, எங்களுக்கு அது ப்ரிசைஸாக என்ன கலர்ன்றது தேவை அப்படின்ட்டு தெரிஞ்சாக்கா இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஹெக்ஸாடெசிமல் கோடை கொடுத்து அந்த கலரை நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? இப்போ ஃபார் த சேக் ஆஃப் திஸ் டியூட்டோரியல் நாங்கள் இதுதான் இந்த கலர்னு வச்சுக்கொள்வோம். நாங்கள் இப்போ இது பாருங்கள், அதில் அனலாகஸ் கலர்ஸ் ரூலை யூஸ் பண்ணி அந்த கலர் ஸ்கீமை இது க்ரியேட் பண்ணியிருக்குது. இந்த கலர் ஸ்கீம் அப்படியே நாங்கள் பாருங்கள் இங்கே இருக்குது. அது இதை அப்படியே எங்களுக்கு கொண்டு போயிட்டு யூஸ் பண்ணலாம் எங்கள் ப்ராஜெக்டில். அப்படி இல்லாமல் நாங்கள் மோனோக்ரோமிக்ன்றது கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு இது தான், அதை வச்சு க்ரியேட் பண்ணது. டார்க் கலர், லைட் கலர் ரெண்டும் க்ரியேட் பண்ணியிருக்குது. டிஃப்ரெண்ட் கலர் ஷேடில் யூஸ் பண்ணியிருக்குது, டிஃப்ரெண்ட் கலர் டிண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்குது. அதை பார்க்கலாம். ட்ரையாட்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி எதை வேண்டாலும் எங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் த சேக் ஆஃப் திஸ் டியூட்டோரியல் நாங்கள் அனலாகஸோட போவோம். இப்போ இந்த கலர் ஸ்கீம்னு நாங்கள் வச்சுக்கொள்வோம். ஓகே, இப்போ இந்த கலர் ஸ்கீமை நான் போயிட்டு சேவ் பண்ணேன். இங்கே பாருங்கள், மை கலர் ஸ்கீம்ட்டு நான் ஏற்கனவே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டரில் தான் அது போயிட்டு சேவ் ஆகுது. இப்போ நான் சொல்லுமே ஃபிக்மா ப்ராஜெக்ட் என்று சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன்னா இங்கே இப்போ போயிட்டு அதுக்கு தான் அது சேவ் ஆகும்.
சரியா? இப்போ இந்த கலர் ஸ்கீம் நான் கொடுக்குறேன் வந்து இதுக்கு ஏதாவது ஒரு நாங்கள் பேர் ஒன்று கொடுத்துக்கொள்வோம். சரியா? மை கலர் ஸ்கீம்ட்டு நாங்கள் ஒரு பேர் ஒன்று இதுக்கு கொடுத்துக்கொள்வோம். மை கலர் ஸ்கீம்ன்ற பேரில் வந்து இந்த கலர் ஸ்கீம் வந்து சேவ் ஆகும். பார்த்துக்கோங்க. ஓகே, நான் சேவ் பண்ணுறேன். சேவ் ஆகுது. நான் இதை பற்றியெல்லாம் ஏற்கனவே நான் அந்த டியூட்டோரியலில் சொல்லியிருக்கிறேன். நாங்கள் அதில் தொடர்ச்சி தான் நீங்கள் இப்போ பார்க்குறோம். இப்போ நாங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபிக்மா ப்ராஜெக்ட்ன்றது இருக்க போகுது பாருங்கள். இந்த பாருங்கள், ஃபிக்மா ப்ராஜெக்ட்ன்றது வந்துருச்சா? இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மை கலர் ஸ்கீம்ன்றது வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதை நான் வந்து ஜேபிஜே டவுன்லோட் பண்ணுறேன். ஜேபிஜே டவுன்லோட் பண்ணலாம், அல்லது நாங்கள் உள்ளே போயிட்டு எங்களுக்கு வேறு ஃபார்மேட்டில் நாங்கள் கொடுத்து நான் சொன்னேன் ஏஎஸ்சி, இது வந்து அடோபி கலர் ஸ்வாட்ச் பெலட் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணலாம். ஜேபிஜே டவுன்லோட் பண்ணலாம், லெஸ்ஸாவோ வேறு எதுலாம் வேண்டாலும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இந்த இடத்துல நாங்கள் வந்து இதை வந்து ஜேபிஜே டவுன்லோட் பண்ண போகிறோம். இன்னொரு ஷார்ட்கட்டும் இருக்குது, நான் வந்து அதை போகும்போது சொல்லி தரேன். இதை வந்து ஜேபிஜியாக டவுன்லோட் பண்ணி ஃபிக்மா உள்ளுக்கு கொண்டு போயிட்டு பேஸ்ட் பண்ணி இது மாதிரி எல்லாம் செய்கிறதுக்கு பதிலாக இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டோட எடுத்துகிட்டு போயிட்டு ஃபிக்மாவில் பேஸ்ட் பண்ணி எங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அது ஒரு ஈஸி வேலை. அப்படி இல்லாமல் நாங்கள் வந்து ஜேபிஜியை சேவ் பண்ணி வச்சாக்கா எங்களுக்கு ஒரு லைப்ரரி நாங்கள் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நாங்கள் இப்போ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுற கலர் ஸ்கீம்லாம் எங்களுக்கு போட்டு வைக்கலாம். இப்போ வந்து இதை நான் டவுன்லோட் பண்ணுறேன். இது வந்து என்னோட டவுன்லோட் ஃபோல்டருக்கு வந்துடும். வந்து பாருங்கள், வந்துருச்சா? அடோபி கலர் மை கலர் ஸ்கீம் வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ இதை வந்து நான் வந்து அதை அப்படியே கொண்டு வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன் பாருங்கள். சரி, நீங்கள் இது என்னன்னு கேட்கலாம். இது வந்து இது தான் ஏற்கனவே நாங்கள் க்ரியேட் பண்ண ஃபிக்மா ப்ராஜெக்ட். ஓகே, இப்போ அந்த ப்ராஜெக்டில் வந்து நான் வந்து இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் எடுத்துகிட்டு வந்த அந்த 5 கலரும் வந்துருச்சு. இப்போ நான் வந்து கமாண்ட் மவுஸ் வீலை பிடிச்சி நான் வந்து ஜூம் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து கமாண்ட் ப்ளஸ் மைனஸ் கூட கொடுத்து நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கொள்ளலாம், அல்லது கண்ட்ரோல் ப்ளஸ் மைனஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி நாங்கள் ஸ்பேஸ் பாரை பிடிச்சி மவுஸால் அட்ராக்ட் பண்ணால் நாங்கள் வந்து தேவையான மாதிரி எங்களுக்கு இழுத்துக்கொள்ளலாம் அதை. சரி, இப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த கலரில் வந்து நாங்கள் எப்படி எங்களோட லைப்ரரிக்கு, அதாவது இந்த ப்ராஜெக்டில் உள்ள லைப்ரரிக்கு நாங்கள் எப்படி கொண்டு வரது, எப்படி இந்த பலட்டை மாற்றுறதுன்றது தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அதை பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அடுத்தடுத்த வேலையிலையும் பார்ப்போம். அதாவது டின் க்ரியேட் பண்ணுறது, ஷேட் க்ரியேட் பண்ணுறது எப்படின்றதையும் நாங்கள் பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் எப்படி பலட்டை க்ரியேட் பண்ணுறது, இப்போ இது 5 கலரையுமே நாங்கள் யூஸ் பண்ண போகிறோமா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ 5 கலரும் தேவையில்லை. நான் சொல்லுவேன், இப்போ நான் வந்து எங்களோட மெயின் கலராக நாங்கள் வந்து இதை எடுத்திருந்தோம் நினைக்கிறேன். நான் இது இல்லாட்டி இதை எடுத்திருந்தோம்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு கலர் எடுத்திருந்தோம். சரி, நாங்கள் இந்த 2 கலரை யூஸ் பண்ணுவோம். இல்லாட்டி இந்த கலரையும் வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து ப்ரைமரி கலராகவும் இதை வந்து செகண்டரி கலராகவும் யூஸ் பண்ண போகிறோம்ட்டு நாங்கள் வச்சுக்கொள்வோம். ஓகே, இப்போ ப்ரைமரி கலர் எப்படி க்ரியேட் பண்ணுறது? நாங்கள் வந்து எல்லாத்தையும் அன்செலக்ட் பண்ணிடுவோம். நாங்கள் சரியா, ஒன்றும் செலக்ட் பண்ணாமல் அது டெஸ்க்டாப்பில் வெளியே கிளிக் பண்ணிடுவோம். சும்மா இதுக்கு இல்லாமல் சும்மா வெளியே கிளிக் பண்ணிடுவோம். அன்செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ போய்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், லோக்கல் ஸ்டைல்ஸ்னு இருக்குது. இதில் போனீங்கன்னா இந்த ப்ளஸ் மார்க்கை நீங்கள் க்ரியேட் ஸ்டைல்ன்றதை அடிச்சுக்கிட்டா அது டெக்ஸ்டைலாக, கலர் ஸ்டைலாக, எஃபெக்டாக, கிரிட்டாக என்னன்னு கேட்குது. நாங்கள் அதெல்லாம் பார்ப்போம், மற்றதெல்லாம் பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் கலர் க்ரியேட் பண்ணும்போது இப்போ இது என்ன கலர் நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறோம். ப்ரைமரி கலரை நம்ம ஃபஸ்ட்டுக்கு க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ப்ரைமரி கலர். இப்போ எப்படி இந்த கலர் எடுக்கிறது? இந்த கலரோட நம்பரை நாங்கள் வந்து இங்கே கொடுக்கலாம். அது ஒரு முறை. அப்படி இல்லைண்டா இதை நாங்கள் செலக்ட் பண்ணி இது மூலமாக எங்களுக்கு இப்படி செலக்ட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், அந்த கலரை அதே கலரை எடுத்துட்டோம். சரி, அப்போ இதுதான் எங்களோட ப்ரைமரி கலர். ஓகேயா? இப்போ நான் வந்து க்ரியேட் ஸ்டைல்னு கொடுத்தா அது வந்து சேவ் ஆகிடும். பாருங்கள், ப்ரைமரி கலர் வந்துருச்சு. ஓகே, இப்போ அடுத்தது வந்து எங்கள்கிட்ட செகண்டரி கலர். ஓகே, கலர் செகண்டரி கலர் இங்கே கொடுத்துருவோம். வந்து செகண்டரின்ட்டு கொடுத்துட்டேன். சரியா? இந்த கலரை வந்து நாங்கள் சூஸ் பண்ணுறோம். இந்த கலர் சரி. ஓகே, கிரியேட் ஸ்டைல். ப்ரைமரி செகண்டரி ரெண்டும் வந்துருச்சு. இப்போ டெர்ஷரி கலர் அப்படின்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டே போகலாம். எங்களுக்கு 3 கலர், 3வது கலர் டெர்ஷரி கலரை க்ரியேட் பண்ணலாம். இப்போ இந்த சேக் ஆஃப் திஸ் டியூட்டோரியல் நாங்கள் வந்து 2 கலரோட நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். இது எங்களுக்கு தேவையில்லை. இது அப்படி நான் வந்து டெலீட் பண்ணிடுவேன். பாருங்கள், இப்போ ப்ரைமரி கலர், செகண்டரி கலர் ரெண்டுமே வந்துருச்சு. சரி, இப்போ இதோட வேரியேஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறன்றது அடுத்த விஷயம். இப்போ பாருங்கள், ரெண்டுமே கலர் ஸ்டைல்ஸில் வந்துருச்சு. ஸ்டைலில் வந்துருக்கு பாருங்கள். இதுதான் நான் சொன்னேன் முதல்லே. நாங்கள் வந்து எந்த ப்ராஜெக்ட் செய்கிறதா இருந்தாலும் ஒரு ஸ்டைல் கைடை க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஸ்டைல் கைடை பேஸ் பண்ணி தான் வந்து ப்ராஜெக்டில் நாங்கள் வந்து எல்லா கலர்ஸும், எல்லா டெக்ஸ்ட் ஸ்டைல்களும், ஒரு ரவுண்டட் கார்னராக இருந்தாலும் சரி,
எல்லாமே வந்து நாங்கள் அதை வச்சு தான் செஞ்சுட்டு போகணும்னு நான் சொல்லியிருந்தேன். அதுதான் வந்து ப்ரொஃபஷனலான சிஸ்டம்ன்றதையும் நான் சொல்லியிருந்தேன். அதனால் நாங்கள் இப்போ வந்து இந்த கலர் ஸ்டைலஸ் க்ரியேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதில் வந்து நாங்கள் ப்ரைமரி செகண்டரி 2 கலரை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஒரு நியூட்ரல் கலர் வந்து தேவைப்படும். அதாவது இப்போ நாங்கள் டெக்ஸ்ட்டுக்கு இதற்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு நியூட்ரல் கலர் தேவைப்படும். நியூட்ரல் கலர் வந்து நாங்கள் ஒயிட்லேருந்து பிளாக் காட்டியும் எந்த ஷேடை வேண்டாலும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது வந்து அது எல்லாமே நியூட்ரல் தான். ஒயிட்லேருந்து பிளாக் காட்டியும் உள்ள ஷேட் அதுக்கெல்லாம் நியூட்ரல் கலர்னு நாங்கள் சொல்லுவோம். அதில் வந்து எந்த ஹியூவும் இல்லை. சரியா? ஒரு ஹியூண்டாலே அந்த கலர் தான், பேஸ் கலருக்கு தான் நாங்கள் ஹியூன்னு சொல்கிறோம். அப்போ ஹியூவோட சேர்த்து ஒயிட் ஆட் பண்ணும்போது டின்ட்ஸ் வர்றதையும் ஹியூவோட சேர்த்து பிளாக் ஆட் பண்ணும்போது ஷேட்ஸ் வர்றதையும் நாங்கள் பார்ப்போம். சரியா? ஓகே, இப்போ வந்து நான் வந்து இந்த 2 கலரையும் நான் வந்து வேறு வேறையாக நான் க்ரியேட் பண்ணி கொள்கிறேன். பாருங்கள், இது வந்து ஆல்ட் அல்லது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொண்டு நான் அப்படி ட்ராக் பண்ணேன்டா அதில் காப்பி ஒன்று க்ரியேட் ஆகுது. சில விஷயங்களை நான் வந்து செஞ்சுட்டு போகும்போது இப்படி காட்டுறேன். நீங்கள் இதில் வந்து மனசில் வச்சுக்கோங்க, அதில் எடுத்துக்கோங்க, நோட் பண்ணி கொண்டாலும் சரி. இப்போ இது மூலமாக நாங்கள் எல்லாருக்குமே வந்து தனித்தனியாக நாங்கள் டியூட்டோரியல்னு பார்க்காம இந்த டியூட்டோரியல் செஞ்சுட்டு போகும் ப்ராஜெக்ட்லேயே நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை நாங்கள் படிச்சு கொண்டு போவோம். அது வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ராக்டிக்கலாக இருக்கும். ப்ராக்டிக்கலாக டீச் பண்ணணும், அதாவது நாங்கள் ஒர்க் பண்ணுறதை டீச் பண்ணணுன்றது தான் என்னோட முக்கியமான நோக்கம். ஓகே, இப்போ நாங்கள் இந்த கலரை நாங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுவோம்? இந்த கலர் ரொம்ப ஈஸி இப்போ க்ரியேட் பண்ணுறது. ஏன்னு சொன்னாக்கா நம்ம கலர் பேலட்டில் வந்து நாங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண கலர் இருக்குது. இப்போ பாருங்கள், ப்ரைமரி கலர் ஓகே கொடுத்தாச்சு. இது வந்து என்னது செகண்டரி கலர். இந்த லைப்ரரி சிம்பிளை ஸ்டைலை கிளிக் பண்ணுறோம். நாங்கள் லைப்ரரியில் இருக்கிற செகண்டரி கலரை சூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், 2 கலரும் வந்துருச்சு. இப்போ நாங்கள் வந்து இந்த கலரோட ப்ரைமரி கலரோட டின்ட்ஸையும் ஷேட்ஸையும் க்ரியேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இதுலேயும் க்ரியேட் பண்ண போகிறோம். அது இல்லாமல் என்னோட பொறுமையாக இணைஞ்சிருந்து இந்த டியூட்டோரியலை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தொடர்ச்சியாக என்னோட அடுத்த டியூட்டோரியல்லையும் இணைஞ்சிருங்க என்று கேட்டுக்கொள்கிறேன். இதோட அடுத்த பகுதியை நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. தேங்க்ஸ்.